பொதுவாக இன்று சினிமாவில் என்ன செய்வது கேட்குறீங்க. சினிமாவில் பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு அந்த படத்தினுடைய உதவி இயக்குநர்கள் அந்த படத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுறாங்க. படம் ரிலீஸ் ஆக போகும்போது அந்த படத்தினுடைய உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்கிறதில்லை. என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்தில் எனக்கு பேர் போடும்போது உதவிய இயக்குனர்னு போட்டார் பார்த்திபன். அப்போ டைரக்டர் தான், இந்த படத்தில் அசிஸ்டண்டாக வேலை செய்கிறான், அவ்வளோதான். உதவி இயக்குனர்னு பேர் போட்டார். அதை போல் ஒரு படத்தில் வேலை செய்யும்போது இன்றைக்கு இருக்கிற சூழலில் படம் முடிஞ்ச உடனே படம் வெளியாகிறது இல்லை, தாமதமாகுது. அந்த நேரத்தில் முதல்ல செலவை குறைக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிடுறது. சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்வெளியிட்டு ஆரம்பிக்கும் போது சகல வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுக்கான காரணம், இந்த படத்துடைய பட்ஜெட்டில் முதல்ல பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சது. இது நீங்கள் எல்லா படத்திலும் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறீங்க, ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குனரை விடவும் ஆழமாக நம்புகிற அந்த படத்தில் உதவி இயக்குனர் தான். இயக்குனர் எல்லா புகழையும் அடைவார், படம் வெற்றி பெற்றா. உதவி இயக்குனர் அடைவதில்லை. ஆனால் அவன் என்ன நம்புகிறான் அப்படின்னா, இயக்குனர் வெற்றி பெறுவதன் மூலமாக நாமும் வெற்றி பெறுவோம் நம்புகிறாங்க. அவனை வச்சுக்கிறதுனால ஒன்றும் இந்த தமிழ் சினிமா நட்டப்பட்டுறது. நீங்கள் கியூபு கட்டுற காசு 5000 கட்டுறாரு ஆந்திராவில், 12000 கட்டுறாருங்கெல்லாம் அப்புறம் அறைக்குள்ளே பேசுவோம். அது இங்கே தீர்வு கிடையாது யார்ட்டையும், அது அறைக்குள்ளே பேச வேண்டியது. ஆனால் உதவி இயக்குநர்களை இப்படி நடத்துகிறாங்கிறது அரங்கத்தில் பேச வேண்டியது. அது ரொம்ப முக்கியம். அதை போல் இந்த படம் மட்டுமல்லாது எல்லா படத்திலும் தொடர்ந்து மிகச்சிறந்த இயக்குநர்கள் வர வேண்டும். வருவதற்கு சினிமா எல்லா வாய்ப்பையும் எல்லா கதவையும் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறது.